தற்போது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தொலைபேசி வாயிலாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இந்த மாதிரி ஒரு பரப்புரை நிகழ்வுல இவ்வளவு பெரிய சம்பவம், உயிரிழப்புகள் நடந்ததா நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. தேசிய அளவுல கவனம் பெற்றிருக்கு இந்த நிகழ்வு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு மூத்த பத்திரிகையாளரா இதுக்கு யார் காரணம்? முதல்ல 35 பேர் 36 பேர் இறந்ததாக தகவல் கிடைச்சிருக்கு. அவர்களுக்கு அந்த இரங்கல் குறித்து அதிர்ச்சியும் வேதனையும் வருத்தமும் தெரிவிக்கிறேன். இறந்த ஒரு குடும்பத்துக்கு அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல என்னன்னா இது ஒரு தரப்பினர் மட்டும் பிளேம் பண்ண முடியாது, குற்றஞ்சாட்ட முடியாது. அரசாங்கம் புதிய காவல்துறை ஏற்பாடுகளை செய்திருக்கணும். இரண்டாவது, அந்த கட்சியினரை விஜய் அவர் காவல்துறைக்கு கொடுத்த கடிதத்துல 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா லட்சக்கணக்கில் கூடி இருக்காங்க. மூன்றாவது, விஜய் போன்ற அரசியலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க என்ன திட்டமிடலோட செயல்படுத்தணும். ஒரே ஊர்ல வாரத்துக்கு ஒரு முறைன்னா அக்கம் பக்கத்தில் இருக்க ஊர்லாம் மக்கள்லாம் கூடுவாங்க, அது நெரிசலுக்கு காரணமாயிடும். ஒன்று. ரெண்டாவது, அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு வரல, இத்தனை தேதி இந்த மணிக்கு இத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னா அது வராம காலம் தாத்து வந்ததுனால பல பேருக்கு தண்ணி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, நெரிசல், பசி, தூக்கம், களைப்பு எல்லாம் சேர்ந்து அதுவும் ஸ்டாம்பீடுக்கு காரணமாயிடுச்சு. இதுல அரசியல்வாதிகள் யாரையும் தனிப்பட்ட முறையில் இல்லை, எல்லா தரப்பும் சேர்ந்துதான் செய்யணும். பல அரசியல் கூட்டங்களை பார்க்கிறோம், பல நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். இதுல எந்த வித அசம்பாவிதமும் நடக்கலை. இதுதான் வேதனையா இருக்கு. இது பாடமா கத்துக்கணும். அதே சமயத்துல ஒரு நபர் கமிஷன் விசாரணை நடத்தப்படும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இனிமே இது மாதிரி நடக்காம பார்த்துக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. அரசியல்வாதிகளும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொல்றேன். சார், இப்ப விளம்பர திமுக அரசு தற்போதைய அரசை தாக்கி தொடர்ச்சியா பேசினதுனாலதான் இந்த மாதிரி ஒரு குறுகலான இடத்தை கொடுத்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ நம் மாநில அரசு காரணமாயிடுச்சுன்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. ஏன்னா அவங்க கேட்ட இடத்தை கொடுக்கல. கூடவே பாத்தீங்கன்னா மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி தொடங்கும் போது இருந்த காவலர்கள் முடியும் போது கிடையாது. உளவுத்துறை தகவல்கள் கொடுத்திருந்தும் இந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுத்திருக்காங்க அரசாங்க தரப்புல. இதுக்கு முக்கிய காரணம் தமிழக அரசு தான் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, காரணம் தமிழக அரசு விஜய் கூட்டத்துக்கு தொடர்ந்து பல்வேறு இடையூறுகள் செஞ்சுட்டு வர்றாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த தகவல் பற்றி எனக்கு முழு விவரம் தெரியல. விசாரணையில தான் இதெல்லாம் தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் காவல்துறையில் போதிய அளவு பாதுகாப்பு நடவடிக்கைகள், மருத்துவ வசதிகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். அதை செய்ய தவறிவிட்டார்களோ அப்படிங்கிற ஒரு கவலையே இருக்கு. போதிய அளவு அவர்களுக்கு குடிநீர் மற்றும் மற்ற வசதிகளையும் செஞ்சு கொடுக்கணும். பெரிய பெரிய விழாக்கள்லாம் நடக்குது. வருஷம் 63 மயிலாப்பூர்ல நடக்குது. எந்த அசம்பாவிதமும் இல்லை. கள்ளழகர் ஆற்றில் இருக்கிற நிகழ்ச்சி வருடந்தோறும் மதுரையில் நடக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. சூரபத்மன் வதம் பத்தி திருச்செந்தூர்ல பல நாட்கள் நடக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஏன்னா அதெல்லாம் திட்டமிடல் ஒரு காரணம். காவல்துறையின் ஒத்துழைப்பு, மற்ற அரசாங்கத்தினுடைய ஆதரவு எல்லாம் தான். இது பல்வேறு கோணங்களை தான் அலசி நம்ம கருத்து சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அரசாங்கம் இதுல விழிப்போடு இருக்க வேண்டும் அப்படின்னு கருதுறேன். சார், இப்ப தேசிய அளவுல இந்த விஷயம் கவனம் பெற்று தற்போது உள்துறை அமைச்சகம் இந்த சம்பவம் குறித்து அறிக்கை அளிக்கணும்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கப்படும்? இப்ப அல்லு அர்ஜுன் விஷயத்துல கூட அவர் திரையரங்குக்கு போகும்போது இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்பட்ட போது அவர் கைது நடவடிக்கை எடுத்தாங்க. இதுல என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் பாயலாம்? யார் மீது பாயும்? அதாவது இது யூகத்தின் அடிப்படையில கேட்கிற கேள்வி. ஏன்னா இப்ப பெங்களூர்ல இந்த கிரிக்கெட் விழா கொண்டாட்டத்தை ஒட்டி சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா அது திட்டமிடாம செஞ்ச காரணத்தினால. அதே மாதிரி அல்லு அர்ஜுனா புஷ்பா 2 திரைப்பட நெரிசல்ல ஒரு பெண் இறந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்ட சம்பவம் இருக்கு. இதுக்கு பின்னாடி அரசியலும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், தெரியல. இது சில தரப்பினர் விஜய் கைது செய்யப்படுவார் அப்படின்லாம் கூட சொல்றாங்க. நமக்கு தெரியாது. அதை பத்தி உறுதியா தெரியாம நம்ம இந்த கருத்தையும் சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் அது அரசியலா இல்லையா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. எனிவே எதுவாக இருந்தாலும் இப்போ ஒரு நபர் கமிஷன் விசாரணை நடத்தப்படும் சொல்லி தன்னிச்சையான ஒரு நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைச்சு முடிவு எடுக்கணும், தீர்வு காணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.